ஹாய் கைஸ், வெல்கம் டு அவர் சேனல் ஜாஸ் லைஃப் ஸ்டைல். இன்னைக்கான வீடியோவில் பார்த்தீங்கன்னா நம்மளோட சப்ஸ்கிரைபர் ஒருத்தவங்க வந்துட்டு பேக் சைடில் எப்படி த்ரெட்டை யூஸ் பண்ணுறதுன்னு சொல்லுங்கள் ப்ளீஸ் அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. ஸோ அவங்களுக்காகவும் மற்றும் உங்கள் எல்லாருக்காகவும் இந்த வீடியோ வந்து நான் க்ரியேட் பண்ணி போட்டுட்ருக்கேன். ஸோ இதை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா மட்டும்தான் கீழே அந்த கிளாத்துக்கு கீழே என்ன ப்ராசஸ் நடக்குதுன்றது உங்களுக்கு கிளியராக புரியும். ஓகேவா? நிறைய பேருக்கு வந்து ஸ்டிச் பண்ணணும்னு ஆசை இருக்குது, பட் வந்து கீழே எப்படி நீங்கள் த்ரெட்டை வந்து நீடிலில் பிடிச்சிட்டு எப்படி ஸ்டிச் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு தெரியல. ஸோ அந்த இதுக்காக மட்டும்தான் இந்த வீடியோ. ஓகேவா? பிகினர்ஸ்க்காக மட்டும்தான். ஸோ இது எப்படின்னா, இப்போ நான் துலிப் பிராண்டில் நீடில் நான் எடுத்திருக்கேன், 14 நம்பர் நீடில் எடுத்திருக்கேன். அதை பார்த்தீங்கன்னா அது அப்படியே திருப்பி பாருங்கள், அதில் துலிப்னு இருக்கா, அதோடு அப்படியே ஸ்ட்ரைட்டாக நீங்கள் பார்க்கும்போது ஒரு ஷார்ப்பான ஒரு எட்ஜ் உங்களுக்கு ஒன்று தெரியும் இருக்குல்ல. அந்த எட்ஜில் தான் நமக்கு த்ரெட்டை நம்ம சுற்றிட்டு மேலே இழுக்க போகிறோம். ஓகேவா? அதில் தான் அந்த த்ரெட் வந்து லாக் ஆகும். அதுக்கான அந்த எட்ஜு தான் வந்து அந்த இது. பட் ஃபுல்லாக லாக் ஆகிடாது. நீங்கள் த்ரெட்டை மேலே இழுக்கும்போது, கிளாத்தை விட்டு வெளியில் வரும்போது நீங்கள் கொடுக்குற அந்த ரொட்டேஷனில் உங்களுக்கு த்ரெட் ரிலீஸ் ஆகி ஸ்டிச்சஸ் வந்து விலகும். ஓகேவா? ஸோ வாங்க பார்க்கலாம். எப்படின்னா, அந்த துலிப் அப்படின்ற அந்த லெட்டர் இருக்குல்ல, இந்த சைட் 14 நம்பர் இருக்கா. இப்போ துலிப்புன்றதை நீங்கள் ஸ்ட்ரைட்டாக நீங்கள் விடணும். ஸ்ட்ரைட்டாக விட்டு நீங்கள் கிளாத்லேருந்து எடுக்கும்போது உங்களுக்கு கண்டிப்பாக அந்த ஒரு மாதிரி பிடிச்சி த்ரெட் வந்து இழுக்கும். த்ரெட்டும் கட் ஆகும், கிளாத்தும் இழுக்கும். ஓகேவா? ஸோ நீங்கள் அதுக்கு என்ன பண்ணுன்னா, ஃபர்ஸ்ட் துலிப்புன்ற அந்த லெட்டர் தெரிகிற மாதிரி விட்டுட்டு அப்படியே ஒரு ரொட்டேட் கொடுத்து ஒரு டேர்னிங் சொல்லுவோம்ல, திருப்பி நீங்கள் மேலே இழுக்கும்போது உங்களுக்கு அது ஃப்ரீயாக வரும். ஓகேவா? ஸோ பாருங்கள், நான் எப்படி ரொட்டேட் பண்ணுறேன்றதை பாருங்கள். இதை 1 or 2 டைம்ஸ் வந்து நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள், எப்படி நீடில் வந்து மேலே இழுக்கணும். நீங்கள் ஸ்ட்ரைட்டாக இழுக்கும்போது உங்களுக்கு கிளாத் கொஞ்சம் சிக்கல் வரும். ஸோ அந்த சிக்கல் இல்லாமல் வர்றதுக்கு நம்ம என்ன பண்ணுறோன்றதை பாருங்கள். நீடில் நான் பஞ்ச் பண்ணிவிட்டு அப்படியே ஒரு ரொட்டேட் கொடுத்து நான் மேலே இழுக்கிறேன். உங்களுக்கு தெரியுதா? நெக்ஸ்ட் வந்து நம்ம த்ரெட்டை எப்படி ஹோல்ட் பண்ணுறது அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். ஓகேவா? ஸோ ஆஸ் யூஷுவல் வந்து அதுக்கு நான் த்ரெட்டில் வந்து எண்ணாட் போட்டு வச்சுப்போம்ல, அந்த எண்டு நாட்டை நம்மளோட கட்டை விரல் ப்ளஸ் சுண்டு விரலால் டைட் பண்ணி கிரிப்பாக ஒரு கிரிப்போடு பிடிச்சிக்கிட்டால் மட்டும்தான் நமக்கு வந்து அந்த நீடில் வந்து அந்த த்ரெட் வந்து லாக் ஆகும். ஓகேவா? லாக் ஆகிட்டு நம்ம ஸ்டிச்சஸ் போகிறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ இப்போ நான் வந்துட்டு கிளாத்துக்கு கீழே என்ன ப்ராசஸ் நடக்குங்கிறத நான் உங்களுக்கு மேலே வச்சு நான் காமிக்க போகிறேன். ஓகேவா? ஸோ மேலே பாருங்கள், நம்ம அந்த நீடில் துலிப்புன்னு இருக்கா, அந்த லெட்டரில் ஒரு எட்ஜ் இருக்கும்ல, அந்த எட்ஜில் தான் நம்மளோட அந்த த்ரெட் வந்து லாக் ஆகும். ஸோ இந்த மாதிரி லாக் ஆகணும். நம்ம என்ன பண்ணணும், கீழே அந்த த்ரெட்டை வச்சுட்டு மேலேருந்து அந்த நீடில் விடும்போது கீழே அந்த த்ரெட் வந்து இப்படி தான் அதில் லாக் ஆகணும். ஓகேவா? ஸோ இது மாதிரி பிடிச்சிட்டு நம்ம மேலே இழுக்க போகிறோம். எப்படி நீடில் பஞ்ச் பண்ணுறோம், கீழே அந்த த்ரெட்டை நான் கொண்டு வந்து அந்த எட்ஜில் வந்து நான் லாக் பண்ணுறேன் பாருங்கள். பண்ணிவிட்டு மேலே இழுக்கிறது தெரியுதா? ஸோ இழுத்துட்டு கொஞ்சம் நீங்கள் அந்த கீழே உள்ள கையையும் ஃப்ரீயாக விடணும், மேலே உள்ள நீட்லையுமே ஃப்ரீயாக இழுக்கணும். ஓகேவா? இழுக்கும்போது அந்த எண்ணாட் வந்து கீழே லாக் ஆகணும். ஸோ லாக் ஆகிட்டு ஒரு ஸ்டிச்சஸ் போடும்போது அது சென்டராக பார்த்து நீங்கள் கீழே அந்த த்ரெட்டை வந்து திருப்பி அந்த நீடில் நீங்கள் எப்படி நம்ம லாக் பண்ணமோ அது மாதிரி ஒரு த்ரெட்டை கொண்டு வந்து நீங்கள் லாக் பண்ணணும். ஸோ லாக் பண்ணிட்டீங்களா? இப்போ ஒரு ஹோல் ஒன்று விழுந்துருக்குல்ல மேலே, அந்த சர்க்கிள், அந்த ஹோல்குள்ளே திருப்பி நீடில் பஞ்ச் பண்ணுறீங்க, த்ரெட்டை கொண்டு வந்து லாக் பண்ணுறீங்க, மேலே இழுக்கிறீங்க. இழுக்கும்போது ஒரு ரொட்டேட் கொடுக்கணும், லெஃப்டாக ரைட்டுன்ற மாதிரி. ஸ்ட்ரைட்டாக வச்சுருக்க நீடில் நீங்கள் ஒரு லெஃப்ட் கொடுத்துட்டு மேலே இழுக்கணும். மேலே வரும் கிளாத்தை விட்டு வெளில வரும்போது ஸ்ட்ரைட் ஆகணும். ஸோ நீங்கள் 1 or 2 டைம்ஸ் வந்து ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு புரியும். நீங்களுமே ஸ்டிச் பண்ணி உங்களோட ப்ளவுஸை நீங்களுமே வியர் பண்ணலாம். உங்களுக்கு மற்ற கிளாத்தில், நான் சாதாரண துணி கிளாத்தில், காட்டன் கிளாத்தில் நான் உங்களுக்கு போடும்போது கீழே என்ன ப்ராசஸ் நடக்குதுன்றது தெரியலன்னு சொல்லிட்டு நிறையா பேர் கமெண்ட்டில் சொல்லியிருந்தீங்க. பட் மெயினாக நீங்கள் கொஞ்சம் ரெக்யூஸ்டாக கேட்டனால கம்பல்சரி நம்ம வீடியோ போட்டே ஆகணும் அப்படின்ற ரீசனுக்காக தான் நான் வந்துட்டு வீடியோ பண்ணிவிட்டு உங்கள் எல்லாருக்காகவுமே இந்த வீடியோ அப்லோட் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ மறக்காமல் நம்மளோட சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்கள் எல்லாருக்கும் என்ன டவுட்ஸ் இருக்கோ அதையும் நீங்கள் கேளுங்க. உங்களுக்கான டவுட்டுக்கான வீடியோவை நான் வீடியோ பண்ணி போடுறேன். ஓகேவா? ஸோ நீங்கள் பண்ண வேண்டிய ஒரே விஷயம், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கு ஷேர் பண்ணி அவங்களையும் லைக் அண்ட் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள். லைக் பண்ணுறதுல எவ்வளோ நேரம் ஆக போகுது. நீங்கள் பார்த்துட்ருக்க வீடியோ கீழே ஒரு லைக் ஆப்ஷன் இருக்குது, அதை நீங்கள் கிளிக் பண்ணிட்டீங்கன்னா நீங்களும் பார்க்கலாம். உங்களை மாதிரி தெரியாத நிறையா பிகினர்ஸ்க்குமே இது யூஸ்ஃபுல்லாக இருக்குமா இல்லையா? ஸோ கொஞ்சம் கோச்சிக்கிறாமல் ஒரு லைக் பட்டனை கொஞ்சம் தட்டி விட்டு போங்க. ஓகேவா? ஸோ இது பாருங்கள், உங்களுக்கு இதுலேயுமே புரியலை அப்படின்னா டவுட்ஸ் சொல்லுங்கள், நான் உங்களுக்கு அதையுமே வீடியோ பண்ணி போடுறேன். ஓகேவா?
தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. தேங்க்யூ ஸோ மச் கைஸ். கைஸ், இன்னொரு உங்களுக்கு டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் நான் சொல்கிறேன்னு சொல்லியிருந்தேன்னா, அதில் இன்றைக்கான டிப் பார்த்தீங்க அப்படின்னா, நீங்கள் செயின் ஸ்டிச்சு வந்து போடும்போது உங்களுக்கு அடிக்கடி வந்து த்ரெட் வந்து கட் ஆகிட்டே இருக்கா. ஸோ அந்த கட் ஆகாமல் நீங்கள் அந்த ஸ்டிச்சஸ் நீங்கள் போடணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா பார்த்துக்கோங்க. கீழே நம்ம எப்படி த்ரெட்டை ஹோல்ட் பண்ணி நம்ம இழுப்போம், ஸோ மேலே எப்படி இழுத்தா எந்த அளவுக்கு பெரிய லாங் ஸ்டிச் வேணுமா ஷார்ட் ஸ்டிச் வேணுமான்றது மேலே உள்ள த்ரெட்டை வச்சு நம்ம டிசைட் பண்ணுவோம். கீழே நீங்கள் இழுக்கிறத வச்சு டைட் எந்த அளவுக்கு உங்களுக்கு டைட்னஸ் வேணும் அப்படின்றது கீழே உள்ள நீங்கள் த்ரெட்டை ஹோல்ட் பண்ணி நீங்கள் இழுக்கிறதுல தான் அந்த கிரிப்னஸ் உங்களுக்கு கிடைக்கும். ஓகேவா? ஸோ அப்படி இழுக்கும்போது நீடில் நீங்கள் அந்த எட்ஜ் இருக்குல்ல அதில் வச்சுட்டு நீங்கள் மேலே இழுத்தீங்கன்னா உங்களுக்கு கட் ஆகும். அதுவே நீங்கள் வந்துட்டு அந்த நீடில் எட்ஜில் இருந்து கொஞ்சம் கீழே தள்ளி வரணும். பாருங்களே, நான் நீடில் எப்படி ஹேண்டில் பண்ணுறேன்றதை பாருங்களே. அந்த எட்ஜ்லேயே இருந்துட்டு நான் டேர்ன் பண்ணி அப்படியே மேலே இழுக்காமல் உங்களுக்கு கொஞ்சம் அந்த இதை விட்டு தள்ளி வந்துடுவேன் பாருங்கள், இழுக்க போகும்போது மட்டும். ஸோ வரேண்ணா. ஸோ அந்த மாதிரி வந்து நீங்கள் எட்ஜிலே வச்சு மேலே டைட்டாக நீங்கள் த்ரெட்டை இழுக்கக்கூடாது. நீங்கள் அப்படி இழுக்கும்போது அந்த எட்ஜில் வந்து ஒரு பிளேடு மாதிரி கொஞ்சம் ஷார்ப்பாக இருக்கும். அது என்ன பண்ணுன்னா உங்களுக்கு அந்த த்ரெட்டை வந்து கட் பண்ணி விட்டுரும். ஸோ நல்லா நீங்கள் நோட் பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும், நான் மேலே அந்த த்ரெட்டை இழுக்க போகும்போது மட்டும் அந்த எட்ஜில் இருந்து நான் கொஞ்சம் தள்ளி வந்துடுவேன். ஸோ வந்துட்டு தான் அந்த த்ரெட்டை நான் இழுப்பேன். நெக்ஸ்ட் நம்ம சேனலில் பார்த்தீங்க அப்படின்னா ஆரி ஒர்க்குக்கு தேவையான அந்த ஒரு பேசிக்கான 55 ஸ்டிச்சஸை வந்துட்டு நம்ம கிளாஸ் 1 கிளாஸ் 2 வந்துட்டு ஒரு 55 கிளாஸஸ் வந்து நம்ம ஃப்ரீ கிளாஸஸ் வீடியோ அப்லோட் பண்ண போகிறோம். ஸோ அதை எல்லாருமே பார்க்காதவங்க போய் செக் அவுட் பண்ணி பார்த்துட்டு வாங்க. அகைன் கண்டினியூவாக நம்ம வீடியோ போடவும் போகிறோம். நீங்கள் அதெல்லாம் பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா நம்மளோட சேனலை வந்து நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கணும், லைக் அண்ட் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணியிருந்துருக்கணும். ப்ளஸ் வந்து உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கும் ஷேர் பண்ணி அவங்களே லைக் அண்ட் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. தேங்க்யூ ஸோ மச்.